Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் வீட்டிலே எப்படி இடியாப்பமாக செஞ்சு இடியாப்பம் செய்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கு 3 வகையான இடியாப்பம் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்சால் ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்த்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, அதுக்கப்புறம் எங்களோட ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா வீட்டு வாசலுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குற வீடியோ தான். இடியாப்பமாக வீட்டிலே செஞ்சு எப்படி இடியாப்பம் புளிரண்டு சொல்லித்தாங்க சிஸ்டர்ன்ட்டு கேட்பாங்க. பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணி, சிஸ்டர் நாங்கள் வறுத்து செஞ்சமான இடியாப்பம் வந்துட்டு சரியாக வராது, அப்படியே வந்தாலும் புளியறதுக்கு கஷ்டமாய்க்குது, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இயன்ற வரைக்கும் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் எடிட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக எடிட் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3 இடியாப்பம் ரெசிபி சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு பார்க்க போகிறது எங்களோட ஹீரோ தான், வெள்ளை இடியாப்பம். ஏன்டா நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நிறைய வீடுகளில் இந்த வெள்ளை இடியாப்பம் தான் ஸ்பெஷலாக செய்வோம். எப்படின்னா கடையில் அந்த இடியாப்பமாக பேக்கெட் வாங்கி அந்த மாதிரி செய்வோம். நாங்கள் வந்துட்டு எப்போவுமே வீட்டில் தான் இப்படி செஞ்சு செய்கிற சுட்டி எங்களுக்கு அந்த கடமை இடியாப்பம் வந்துட்டு விருப்பம் இல்லை. வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்டா இது வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் வைக்கும். இன்ஷால்லா நீங்கள் கொஞ்சம் அரிசிக்கு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு நீங்களே வித்தியாசத்தை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதலாவது இந்த வெள்ளை இடியாப்பத்துக்கு பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கணும். பச்சரிசை ஓவர்நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நீங்கள் வந்துட்டு அரைக்க முன்னுக்கு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துடணும். நாங்கள்லாம் பல்காக செய்கிற சுட்டி வந்துட்டு என்ன செய்வோம்னா, பச்சரிசை அரிப்பம் இல்லையா, அரிக்கும் போதே அது ஊறிடும். அதோட பேக்கில் அப்படியே வடித்து அப்படியே மூடி வச்சுருவோம். காலையில் வந்துட்டு அதை மில்லுக்கு கொடுப்போம் அரைக்கிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டிக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்க முன்னுக்கு ஒரு மணித்தியால் முன்னுக்கே வந்துட்டு இதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகிறதுக்கு வார விட்டுறணும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடணும். அது வந்துட்டு முக்கியமான ஒரு டிப் உண்டு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இடியாப்பத்துக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பட்டாக அரைக்கிறீங்களோ அவ்வளோதான் இடியாப்பம் வந்துட்டு நல்லா வரும். அதை சுற்றி நீங்கள் மெஷினில் கொடுக்குறீங்கன்னா அவங்க நல்லா பட்டு மாதிரி அரைச்சி தருவாங்க. அதுக்கு நீங்கள் பல்காக கொடுக்கணும் இல்லையா. கொஞ்சம் குவான்டிட்டிக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி சின்ன கண்ணுள்ள வடித்து எடுத்துடணும். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு அரைச்சி எடுத்துக்குவேன். அந்த கப்பியை அடுத்த பஜ்ஜோட போட்டு அந்த அடுத்த பஜ் அரிசோட சேர்த்து நல்லா இப்படி பட்டு மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தாய்ச்சை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தாய்ச்சிக்கு கணக்காக நீங்கள் மாவை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ப்ரொசஸுக்கு தான் நாங்கள் வறுக்கிற அப்படின்னு சொல்லுவோம். வறுக்கிற ப்ரொசஸ் நாங்கள் பல்காக செய்கிற சுட்டி நான் மாமி 2 பேரும் சேர்ந்து வறுப்போம். நான் ஒரு தாச்சி வறுத்தேன் அப்படின்னு சொன்னால் மாமி அடுத்த தாச்சி வறுப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி செய்வோம். நீங்கள் கொஞ்சம் மாக்குண்டா ஒரே தாச்சிலே உங்களுக்கு போட்டு வறுத்து கேளுமைக்கும். இப்போ நாங்கள் பல்காக செஞ்சு 1 வருஷத்துக்கு தேவையான இடியாப்பமாக வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்போ ஒரு நாளைக்கு என்ன எங்களுக்கு கஷ்டம், மற்ற 1 வருஷத்துக்கு வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக இடியாப்பம் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கேளுமைக்கும். அதை சுற்றி நாங்கள் ஒரு நாள் இந்த மாவு இருக்கிற ப்ராசஸ் வந்துட்டு செய்வோம். நீங்கள் வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு உங்களுக்கு வேறு வேலைக்கெல்லாம் போகலாம், ஏண்டா தீஞ்சிரும் இல்லையாம்மா. அதை சுற்றி கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெருப்பை வந்துட்டு உங்களோட லேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏண்டா மிச்சம் குறவாக வச்சு வறுத்தீங்கன்றாலும் நிறைய டைம் வறுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நெருப்பு வச்சிங்கன்றாலும் நிறைய கப்பி வந்துடும். அதை சுற்றி அளவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்துட்டு ஃப்ளேமை நீங்கள் மிச்சம் குறைச்சியும் வைக்க வேணும், கூட்டியும் வைக்க வேணும், அளவாக வச்சுக்கோங்க. நான் இந்த சத்தத்தை கொஞ்சம் கூட்டி போட்டிக்கிறேன். என்னன்னு சொன்னால், நீங்கள் வறுத்துட்டு போக்கலே அந்த கப்பியெல்லாம் நல்லா க்ரீச் அப்படின்னு சத்தம் வரும். இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி சத்தம் வரும். சத்தம் வந்துச்சுன்னா உங்களோட நல்லா வறுப்பட்டிக்குதுன்ற அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரு கட்டி எடுத்து கடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கட்டசுன்னு கடிப்படணும். அப்படி கடிப்பட்டுச்சுன்னா உங்களோட வந்துட்டு பர்ஃபெக்ட் உங்களுக்கு இறக்கி வச்சிடலாம். எங்களோட உம்மம்மா சொல்லுவாங்க, வறுத்த பதத்தை வந்துட்டு தாச்சே செல்லுமாம் அப்படின்னு சொன்னால் அந்த தாச்சில் சத்தம் வருது இல்லையா, அதை சொல்லுவாங்க. அது செல்லக்கெல்லாம் இறக்கிடணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்படி இறக்கி வச்சதுக்கு பிறகு நல்லா ஆற விட்டுறணும். ஆறினத்துக்கு பிறகு நாங்கள் இதை வடித்து எடுத்துருவோம். இந்த கட்டியை நீங்கள் கடிச்சு பாருங்கள், அது நல்லா கட்டசுண்டு கடிப்படணும். அதே நேரம் வந்துட்டு நல்லா ஒட்டாது, தாச்சில் லேஸ் ஆயிக்கும் உங்களுக்கு அப்படியே தள்ளுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படி உதிரியாக ஈக்கும்.
அப்போ அப்படி வரக்கெல்லாம் உங்களுக்கு இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் திருப்பவும் ஒரு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு வடிச்சிங்கன்னா அந்த கப்பியெல்லாம் வரும் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அதையும் வடித்து வச்சுருங்க. நாங்கள்லாம் என்ன செய்வோம்னா இந்த கப்பி எடுத்து புட்டு அந்த மாதிரியெல்லாம் செய்வோம், நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லாட்டி நீங்கள் மாவாவே அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த தாய்ச்சிலேருந்து இறக்குற பதம் உங்களுக்கு நல்லா விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த மாவை 1 வருஷத்துக்கும் ஸ்டோர் பண்ணுவோம். நல்லா காற்று புகாத பக்கெட்டில் போட்டு ஈரமான கரடிகள் எதுவும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு 1 வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பல்காக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கூட 1 வருஷத்துக்கு உங்களுக்கு இடியாப்ப பிரச்சனை வந்துட்டு இருக்காது. நான் முந்தி சொன்ன மாதிரி. இதுக்கு மா கிளறதுக்கு வந்துட்டு நீங்கள் மாக்கு கொஞ்சம் உப்பு ஊற்றி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்படி ஜக்கில் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டாக ஊற்றி இந்த முதலாவது ஆவி பெய்த்து இல்லையா, அப்போ அதோட கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் அதை ஆற வைக்க அந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்ல. பச்சை தண்ணி கலக்கிறது ஆற வைக்கிறது அப்படி ஒன்றுமே செய்யப்படாது. தண்ணி அப்படியே ஜக்கில் ஊற்றின உடனே பெரிய ஆவி பெய்த்துடும். அதோட நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பதமாக கிளறிடணும். அதாவது வந்துட்டு நிறைய ஈரலிப்பும் இல்லாமல் காஞ்ச மாதிரியும் இல்லாமல் நான் ஒரு பதம் காட்டுவேன். அந்த பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறணும். நான் இன்றைய கொஞ்சமாக போட்டிக்கிறேன் அப்படின்றதால தண்ணி கூடிருமோ தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். நாங்கள் நிறைய இடியாப்பம் செய்கிற அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக 2 சுண்டு போட்டு கிளறி புழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற 2 சுண்டை போடுவோம். ஏண்டா வந்துட்டு நிறைய கிண்டினம் அப்படின்றாலும் புளியறதுக்கு கஷ்டமாக்கும் இல்லையா, அம்மா காஞ்சி பேத்துரும் அது சுட்டி. ஆனால் நீங்கள் கடையில் வாங்குகிற 2 சுண்டு இடியாப்பமாக்கு நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், 30 இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 60 இடியாப்பம் செய்யலாம். அந்தளவுக்கு புளிப்பைக்கும். இப்போ நான் காட்டுற பதம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா உருண்டையாக்கிட்டு இடியாப்பத்தை புளிஞ்சிக்க வேண்டியதான். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. கைக்கு வந்துட்டு லேஸ் ஆயிக்கும். அதோட இந்த இடியாப்பம் வந்துட்டு வேறு லெவல் டேஸ்ட் ஆயிக்கும். அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும். சரி, நான் உங்களுக்கு ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, இந்த வந்துட்டு உங்களுக்கு கிளறதுக்கெல்லாம் கஷ்டமாக்குது அப்படின்னு நினச்சிங்கண்டா ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஒரு சுண்டு இந்த இடியாப்பமாக போட்டுறீங்க அப்படின்னா ஒரு 3 கரண்டி கடையில் வாங்குகிற இடியாப்பமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி நீங்கள் இடியாப்பம் செஞ்சு பழகுங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக்கலை நீங்கள் இதே மட்டும் வச்சு அதை விட சாஃப்டாக இடியாப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. இன்ஷால்லா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு கிண்டுறதுக்கு பயமாக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சுண்டு இடியாப்பமாக போடுறீங்க வீட்டில் செஞ்சது அப்படின்னா ஒரு 3 கரண்டி 4 கரண்டி இடியாப்பமாக கடையில் வாங்குறது இருக்குது இல்லையா, அது போட்டு ஃபஸ்ட்டாக இதே ப்ரோசஸ் தான் சுடு தண்ணியில் கிளறி எடுத்து இடியாப்பம் செய்யுங்க. பழக நீங்கள் இந்த மாலையை வந்துட்டு பர்ஃபெக்டாக செய்ய பழகிடுவீங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இடியாப்ப சட்டியில் இப்படி ஒரு மெத்தடில் அடிக்கினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக வச்சு எடுத்துக்கலாம். நான் அதை அப்படியே வச்சுட்டு ஆட்டா மாவில் எப்படி இடியாப்பம் செய்கிற அப்படின்னு காட்டுறேன். எல்லா இடியாப்பத்தையும் இன்றைக்கி நான் ஒரு சட்டியில் தான் நான் வச்சு எடுக்க போகிறேன். ஆட்டா மாவை வந்துட்டு நீங்கள் கடையில் வாங்கிட்டு சட்டியில் போட்டு சூடான தாச்சில் இல்லாட்டி எதில் சரி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வறுத்துட்டு போக்கல ஒரு மணம் வரும். அவ்வளோதான் நீங்கள் வறுக்கணும். அதுக்கு மிச்சம் வறுக்க தேவையில்ல. ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வறுக்கக்கலே உங்களுக்கு அந்த ஆட்டாமா நல்லா மணக்கும். அதோடய நீங்கள் இதை இறக்கி நல்ல ஒரு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு வடித்து எடுத்துடணும். நெருப்பை வந்துட்டு நீங்கள் குறைவா இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின மாதிரி உங்களுக்கு லேசி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. சில பேர் வந்துட்டு இதை அவிச்சி செய்வாங்க. ஆட்டமாக்கு பதிலாக நான் வந்துட்டு மைதா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அப்படி ஒரு தடவை கூட ட்ரை பண்ணிடல. நான் இன்ஷால்லா ட்ரை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் அந்த மைதாலையும் எப்படி இடியாப்பம் செய்கிறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதே ப்ரொசஸ் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக்கும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த மாக்கு, இல்லாட்டி இது கூடுதலாக ஒட்டுற மாதிரிக்கும். அது சுட்டி தண்ணியை வந்துட்டு நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு முந்தி நாங்கள் வெள்ளை இடியாப்பம் செஞ்சோம் இல்லையா, அது மாதிரி தான் அதை ஜக்கில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பதம் வர வரைக்கும் கிளறி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி செஞ்ச 3 இடியாப்பத்துலேயுமே எனக்கு இந்த ஆட்டாமா இடியாப்பம் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சும்மா வித்தியாசமாக இருந்துச்சு.
நான் முந்தி சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக சேர்க்கிறேன் அப்படின்றதால தான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம் தண்ணி கூடிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக இப்படி ஒரு பதமாக வந்ததுக்கு பிறகு நல்லா உருட்டி எடுக்கிற பதம் வந்ததுக்கு பிறகு நல்லா கையால் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்படி பிசைஞ்சு எடுத்துடணும். அப்போ வந்துட்டு அது கையில் ஒட்டாமைக்கும் இல்லையா, அது சுட்டி நீங்கள் லாஸ்ட்டாக மாவை பிசைஞ்சதுக்கு பிறகு அது கையில் ஒட்டப்படாது, நீங்கள் தொட்டு பார்க்கலும். இடியாப்ப உரலுக்கு வந்துட்டு எந்த இடியாப்பம் செய்கிறா அப்படின்னு சொன்னாலும் இடியாப்ப உரலுக்கும் அதுக்கப்புறம் இடியாப்ப தட்டுக்கும் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கலட்டுறதுக்கு புளியறதுக்கெல்லாம் லேசாய்க்கும் இல்லையா. இது வந்துட்டு நீங்கள் இடியாப்ப தட்டில் ஊற்றி போட்டு புளியக்கலை கொஞ்சம் வெளியில் வர மாதிரி ப்ளூட்டை நிற்குது இல்லையா, ஃபஸ்ட்டு குட்டி குட்டி இடியாப்பமாக புளிஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கு 3 இடியாப்பம் தான் செஞ்சிருந்தேன். அதையும் அந்த வெள்ளை இடியாப்ப தட்டில் போட்டு அவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குரக்கன் இடியாப்பம் எப்படி வீட்டில் செய்கிறா அப்படின்னு பார்ப்போம். நான் எப்போவுமே குரக்கன் விதை வாங்கி நல்லா கழுவி அதை காய வச்சு அரைச்செடுத்து தான் எடுத்து புட்டு இடியாப்பத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கடையில் வாங்குகிற குரக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் இந்த கிளிப்பை ஏன் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு வீட்டிலே செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் ஆரோக்கியம் வைக்கும் இல்லையா, அது சுட்டி. குரக்கன் விதை வந்துட்டு நான் இப்படி க்ளீன் பண்ணுறேன்னு ஒரு வீடியோவில் போட்டிக்கெல்லாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கடையிலே வந்துட்டு க்ளீன் பண்ணின விதை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் அப்படி கிடைக்கிறல்ல சுட்டி தான் நாங்கள் இப்படி செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படி கிடைக்கிறேன்டா வேலை வந்துட்டு இன்னும் ஈஸியாகிக்கும் இல்லையா. இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மில்லில் கொடுத்து நல்லா பட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துருவேன். வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதை சாடவா தாச்சில் போட்டு வறுத்துட்டும் கூட கொடுக்கலும். எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் இடியாப்பம் உங்களுக்கு செய்யலும் வைக்கும். ஆனால் கட்டாயம் நீங்கள் குரக்கன் இடியாப்பம் செய்கிற அப்படின்னு சொன்னால் இந்த மாவை வந்துட்டு சின்ன கண்ணுள்ள வடி வச்சு அதில் குட்டி குட்டி தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சலிச்சு எடுத்துடணும். அப்போ தான் இடியாப்பம் லேசாக புளியலும், இல்லாட்டி அந்த ஓட்டையால் வந்துட்டு இடியாப்பம் வராது. கட்டாயமாக நீங்கள் குரக்கன் இடியாப்பம் சேர்க்கலாம், அரிசி மாவும் கட்டாயம் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வரும், இல்லாட்டி புளியறதுக்கு சரியான கஷ்டம் வைக்கும். இன்றைக்கி செய்கிற ரெசிபீஸ் அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச அதே இடியாப்பமாக தான் போட்டிக்கிறேன். போட்டு சாடவாக உப்பு ஊற்றிட்டு அதே ப்ரொசஸ் தான் இதுக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை ஜக்கில் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் ஒரு ஆவி போய் திரும்ப இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பதமாக இந்த பதம் வர வரைக்கும் கிளறி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் தடவின இடியாப்ப உரல்ல போட்டு புளிஞ்சு எடுத்துடணும், அவ்வளோதான். இது வந்துட்டு புளியறதுக்கு லேசாய்க்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அரிசிமா வந்துட்டு கொஞ்சம் சேர்ப்பேன். ஏன்னா தனியாகவே குரக்கன்மா மட்டும் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புளியறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாய்க்கும். கட்டாயமாக மாவை நல்லா சின்ன கண்ணுள்ள வடி வச்சு சலிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி வந்துட்டு இந்த 3 வகையான இடியாப்ப ரெசிபி செய்யும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு 3 வகையான இடியாப்பத்தையும் ஒரே நேரம் செஞ்சிருந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அளவுகளில் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். நான் சுட்டி ஆட்டமா இடியாப்பம் ஒரு 3 போலையும், வெள்ளை இடியாப்பம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுக்கிறேன், குரக்கனும் கொஞ்சம் அதை விட கூடுதலாக வந்துட்டு செஞ்சிருந்தேன். 3ஐயும் வந்துட்டு ஒரு சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படின்னு செய்யக்கலை வந்துட்டு ஒரு வகையான இடியாப்பம் என்ன செய்வீங்க, அப்போ வந்துட்டு அதை நான் காட்டுற மாதிரி இப்படி அடுக்கிக்கோங்க. கீழே 3 வச்சு அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டினேன் இல்லையா, இந்த மெத்தடில் வந்து அடுக்கி அவிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இடியாப்பம் வந்துட்டு அவசரமாக வேகம், இந்த அடைஞ்சிராமல் கல்லாகிராமல் வந்துட்டு இடியாப்பம் நல்லா சாஃப்டாகிக்கும். இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் தான். உங்களுக்கு இடியாப்பம் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் இடியாப்பம் அவிக்கக்கலை வந்துட்டு தண்ணியை முதலாவது கொதிக்க வச்சிடணும். அது கொதிக்கக்கலை தான் நீங்கள் இந்த மேலே இருக்கிற சட்டியை தூக்கி அதில் வைக்கணும். வச்சுட்டு நெருப்பை வந்துட்டு மிச்சம் குறைவாகவும் வைக்கப்படாது, கூட்டியும் வைக்கப்படாது. குறைவா வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இடியாப்பம் அடைஞ்ச மாதிரி ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். கூட்டி வச்சிங்கண்டா அவசரமாக தண்ணி தான் வற்றும், இடியாப்பம் வந்துட்டு வேகிறதுக்கு நிறைய நேரமாகும். அதை சுற்றி அளவான நெருப்பில் இப்போ நான் காட்டுறேன் இந்த நெருப்பு அளவில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இடியாப்பம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வெந்துடும்.
வெந்து வருது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறாண்டா இப்படி ஆவி போகும் மேலால் மூடியால். அப்போ நீங்கள் சாடவா திறந்து தட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் ஒட்டாது. ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி போக்கல இடியாப்பம் வெந்துடும். நீங்கள் திறந்து இப்படி தட்டி பாருங்கள், கையில் ஒட்டாமைக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இறக்கிட்டு வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேனல்லையும் நான் நிறைய சைட் டிஷ்ஷஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன புள்ளால் வந்து இந்த வெள்ளை இடியாப்பம் வந்துட்டு நல்லா தேங்காய் பாலுக்கு கொஞ்சமாக சீனி போட்டு நான் கொடுப்பேன். நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. புள்ளைகள் வந்துட்டு நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அப்போ சுத்தமாக நான் வந்துட்டு ஆரோக்கியமாக வீட்டிலே செஞ்சு கொடுத்தேன் அப்படின்ற திருப்தி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். என் இடியாப்பம் எல்லாத்தையும் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், அவ்வளோ சாஃப்டாயிக்கும். இப்போ இந்த வெள்ளமா இடியாப்பம் எல்லாம் நான் குட்டி கண்ணுள்ள இடியாப்ப உரல் வச்சு தான் புளிவேன். இது வந்து எவ்வளோ தடிப்பமாக புளிஞ்சால் கூட இது நல்லா சாஃப்டாயிக்கும். அந்த மாதிரி குட்டி கண்ணுள்ள அந்த மாதிரி உரல் தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எந்த இடியாப்ப உரல் யூஸ் பண்ணி இந்த இடியாப்பம் மாவால் இடியாப்பம் செய்கிறீங்க அப்படின்றாலும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லாயிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.